பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. தமிழகத்துல புதிய முதல்வராக தாவேகாவுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் IAS IPS அதிகாரிகள் இடமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் அங்கங்கே மாற்றப்பட்டு தூக்கி அடிக்கிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சேலத்துல புதிதாக ஒரு கலெக்டர் போட்டிருக்காங்க. இளம் பகவத், ஒரு IAS ஆபீசர். அவரை மே மாசம் 16ஆம் தேதி விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறம் சேலத்துக்கு இருந்த மாவட்ட ஆட்சியாளரை மாத்திட்டு இளம் பகவத் அவரை ஆட்சியாளரை போட்டிருக்காங்க. அவரும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது தாராபுரம், கொங்கனாபுரம், மகுடஞ்சாவடி, அப்புறம் நங்கவள்ளி, இந்த ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள், அப்புறம் மரம் நடு விழா, இப்படி அரசுக்கு சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல ரொம்ப முன்னுரிமை கொடுத்து அதுல கலந்துட்டு இருக்காரு. அங்கன்வாடி மையங்களுக்கெல்லாம் நேரடியா ஆய்வுக்கு போய் அங்க என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க எல்லாரும் பாக்குறாரு. அதே மாதிரி அரசு அலுவலகங்களுக்கு நேர போறாங்க, போய் ஆய்வு பண்றாரு. இப்படி தன்னுடைய மாவட்ட கலெக்டர் தனக்கு என்னென்ன செய்யணுமோ, மக்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் சரியாக போய் சேருதா, சேருவதற்கு தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் சிறந்த முறையிலே பணியாற்றுறாங்களா, இல்ல யாராவது சுணக்கம் காட்டுறாங்களா, இல்ல வேலையை தள்ளி போடுறாங்களா, இல்ல சோம்பேறியா இருக்காங்களா, இல்ல வேலை செய்யாம ஓபி அடிச்சுக்கிட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா, இப்படி பல தரப்பட்ட ஆய்வுகளை இளம் பகவத் IAS ஆபீசர், அதாவது சேலம் மாவட்டத்துடைய கலெக்டர் சமீபமா இது வரைக்கும் போய் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு கிழமை, திங்கள் கிழமை ஏதாவது ஒரு கிழமையில மக்கள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு ஒரு நடத்துவாங்க. அது கலெக்டர் அலுவலகத்துல ஒரு அறையில, அதாவது ஒரு ஹால்ல கலெக்டர் அவங்க கீழே உள்ள அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. பொதுமக்கள் பார்க்கிறதுக்காக வருவாங்க. பொதுமக்களுடைய குறைகளை மனுவா எழுதி கொண்டு கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க. இது எல்லா மாவட்டங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதே மாதிரிதான் சேலத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக தன்னுடைய குறைகளை மனுக்களா எழுதி கலெக்டர்கிட்ட கொண்டு கொடுக்க வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்க எப்படின்னா வர்றவங்க உட்காருவதற்கு இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. எல்லாரும் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கவுங்க மனு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரா கலெக்டரை சந்திக்கிறாங்க. கலெக்டர் அந்த மனுவை வாங்கி பார்த்துட்டு அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அவருக்கு கீழே இருப்பாங்க பாருங்க, டெப்டி கலெக்டர், தாசில்தார், வட்டாட்சியர், எல்லாருமே சின்ன சின்ன அதிகாரிகள் எல்லாமே இருப்பாங்க. பஞ்சாயத்து யூனியன்ல இருக்கிறவங்க, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்றியங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மனுவை படிச்சுட்டு அவங்கள ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. இது இயற்கை. இதேதான் சேலத்துல அந்த கலெக்டர் அலுவலகத்துல கூட்டம் நடக்குது. மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அங்கே வந்த ஒரு சமூக ஆர்வலர், நல்ல மனம் கொண்ட ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா, எதுக்காக எடுக்கிறாருன்னா, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, எனக்கு பென்ஷன் வரல, எனக்கு கவர்மெண்ட்ல போடக்கூடிய அந்த 1000 ரூபாய் எனக்கு சேரல, பணம் வரல, அப்படிங்கிற மாதிரி முதியோர் பென்ஷன் தொகை வரல, எனக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண அது வரல, அப்படியே சில அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கொடுக்க வர்றாங்க. கொடுக்க வர்ற போது அந்த அதிகாரிகள் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன கேட்கிறாரு, சமூக ஆர்வலர், ஒரு வயசான ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவை ஒரு சேர் எழுத்து போட்டு உட்காருங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும், யாரை பார்க்கணும்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க. அதை வீடியோ எடுக்கிறாரு. எதுக்காக எடுக்கிறாருன்னா, இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம், நம்ம பாக்குறதுக்கு ஒருத்தர் வர்றாங்க, நம்ம அறைக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதிரில் உள்ள சேர்ல உட்காருங்கம்மா, உட்கார்ந்து என்ன குறை சொல்லுங்க, அந்த குறையை நம்ம கேட்போம். வர்றவங்கள சேர்ல உட்கார சேரே போடாம
சும்மா நிக்க வச்சு என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பிரச்சனை, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்ன அங்க நடக்குது, உங்களுக்கு பென்ஷன் வரலையா, எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா, அப்படி பேசி அவங்களுடைய இதை வாங்கி அதை படிச்சுட்டு சரி போங்க நான் அதை என்னன்னு பார்த்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா கலெக்டர் கூட அதை வாங்கி ஒரு மரியாதையோட பேசி சம்பந்தப்பட்ட துறை கொடுக்காங்க. அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கு பாருங்க, அவங்கதான் இந்த மாதிரி லந்து பண்றது, அடாவடி பண்றது. பொதுமக்கள் உங்களை தேடி வர்றாங்க, ஒரு மனு கொடுக்கறாங்க, அது என்னன்னு கேட்டு அன்பா கேட்டு விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு அம்மா வராங்க, உட்கார வச்சு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு அன்பா கேட்கறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது? அந்த அம்மா உங்க தாய் வயசுல இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரர் பக்கத்துல நிக்கிறாரு, உட்காருமான்னு உட்கார வைக்கிறாரு. இத ஒரு சமூக ஆர்வலர் நல்ல எண்ணம் படைத்தவர் வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்தா என்னங்க தப்பு? இதுல என்ன தப்பு இருக்கு? கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க, காவல்துறையில இந்த மாதிரி கலெக்டர் அலுவலகங்கள்ல முக்கியமான இடங்கள்ல கேமரா பொருத்துங்க, சிசிடிவி கேமரா வைங்க, அங்க என்ன நடக்குங்கிறத நாங்க இங்க இருந்து வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேமரா வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அதை படம் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்கலாம். பப்ளிக் வர்றத ஏன் எடுக்க கூடாது? உடனே அங்க இருக்கிறவங்க ஒரு கேட்கிறாரு, நீங்க யாருங்கன்னு ஒரு அதிகாரியை பார்த்து அவர் கேட்கிறாரு. அவரு நான் சோ அப்படி சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு காவல்துறை ஒரு ஆய்வாளர் வராரு. அவர் ஆய்வாளரா உதவி ஆய்வாளர்னு தெரியாது, தொப்பிலாம் வைக்கல, சும்மா யூனிஃபார்ம்ல வராரு. எங்க படம் எடுக்க கூடாதுங்க, கேமரா தட்டுங்க, கேமரா எடுங்க அப்படிங்கிறாரு. இவர் கேட்கிறாரு, கலெக்டர் அலுவலகத்துல படம் எடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏன் எடுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறார். கலெக்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அங்க இருக்கிற அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, எல்லாரும் பாக்குறாங்க. இந்த காவல்துறை அவரை மிரட்டுறாங்க. பண்ணும் போது இவர் அவரை விட அதிகமா சத்தம் போடுறாரு. எதுக்குங்க எடுக்கக்கூடாது? நாங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட், நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கிறத நாங்க வீடியோ எடுக்கோம். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏதாவது சட்டத்துல இருக்கா படம் பிடிக்க கூடாதுன்னு? நீங்க யாருங்க முதல்ல? அவர் உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி பயத்துல அப்படி உளர்றாரு. நீங்க யாருங்க தடுக்கிறதுக்கு? நீங்க யாரு? நீங்க எந்த ஸ்டேஷன்? உங்களுடைய எல்கை எது அப்படின்னு அவரை கேட்கறோம்னா அவர் அடி மிரள்றாரு. மிரண்ட உடனே அங்க கலெக்டர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. கலெக்டருக்கு வலது பக்கத்துல ஒருத்தர் ஒரு ஆபீசர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் நல்ல டிப் டாப்பா ஷர்ட் போட்டு இன் பண்ணி நல்லா நீட்டா உட்கார்ந்து இருக்காரு. இவர் படம் பிடிக்காத பார்த்த உடனே இவருக்கு கோவம், டென்ஷன் ஆகுறாரு. ஏய் படம் பிடிக்காத, கேமரா ஆஃப் பண்ணு, புடுங்கடா, தட்டி விடுறா, செல்ல புடுங்கடா அப்படின்னு அடாவடியா பேசுறாரு. நீங்க அதிகாரியா கலெக்டருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஒண்ணு நீங்க அவருக்கு அடுத்தபடியாக உள்ள அதிகாரியா இருக்கணும். நீங்க ரவுடியா? எப்படி ஒரு படம் எடுக்கிறத எப்ப எடுக்காதப்பா அப்படின்னு மரியாதை சொன்னா பரவாயில்ல. உங்க படிப்புக்கும் உங்க அனுபவத்துக்கும் உங்க வேலைக்கும் ஒரு மரியாதை இருக்குல்ல. நீங்க ஒரு ரவுடி மாதிரி சேர்ல இருந்து அழகம் எந்திரிச்சு அடிக்க போற மாதிரி அடிச்சு கேமராவை புடுங்குறீங்க, அப்படிங்க தட்டி விடுறீங்க. என்னங்க நடக்குது? கலெக்டர் அவரு இளம் பகவத் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? 15 நாள் தான் ஆச்சு. எங்க கேமரா ஏன் எடுக்கிறாருன்னா பொதுமக்கள் தாங்க என்ன நடக்குது, கலெக்டர் எப்படி அவங்க பேசுறாங்க, அப்ரோச் பண்றாங்க, கீழே இருக்கிற அதிகாரிகள் மக்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, வேலை செஞ்சு கொடுக்குறாங்களா, அதைத்தானுங்க அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஏன் நீங்க ஏதோ லஞ்சம் வாங்குறீங்களா? கலெக்டருக்கு பக்கத்துல உள்ளவரு அந்த லஞ்சம் வாங்குறத ஒரு படம் பிடிச்சிட்டாரா? அப்படி கோவப்படுறீங்க? இந்த அதிகாரம் உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? அவர் பதிவு போட்ட அந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. இது முதல்வருடைய பார்வைக்கு போகணும். முதல்வர் அதை பார்க்கணும். பார்த்துட்டு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு அவருக்கு பக்கத்துல இருந்து இந்த கேமராவை பறிச்சவர், அந்த ரவுடித்தனம் பண்ற அதிகாரிய உடனடியாக சஸ்பெண்ட் செய்யணும். பணியிடை நீக்கம் தான் ஈஸியாச்சு. இப்ப உடனே பணியிடை நீக்கம் எங்காச்சுக்கு அடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அவரு அரசியல் ஆராய்ஞ்சி அதுக்கு பிறகுதான் அவங்க தண்டனை கொடுக்குறாங்க. அதனால முதல் கட்டமா அவருக்கு நீங்க பணியிடை நீக்கம் பண்ணணும். உங்களை தேடி வர்ற உங்க கலெக்டர் அலுவலகத்துக்கு ஏதாவது நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிடாதா? நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோமே, இது நடக்கலையே, இது கிடைக்குமே, கலெக்டர் சந்திச்சா ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு உங்களை நம்பி வர்றாங்க. வர்றவங்களுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா அப்படின்னு பொதுமக்களை கேட்க வச்சிடாதீங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி நல்லா இருந்தா கூட
அவருக்கு முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய கீழ்மட்ட அதிகாரிகள்லாம் இன்னும் திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு அவங்க நினைச்சு மொதப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த எண்ணத்தை மாத்துங்க. அதிகாரிகளா இருக்கட்டும், அமைச்சர்கள் அதிகாரிகளை கண்காணிங்க. பழைய திராவிட மாடல் ஆட்சியில விசுவாசத்துல அவங்க இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில எதுனாலும் பண்ணலாம், அதிகாரிகளை அடிக்கலாம், உதைக்கலாம், எல்லாம் செய்யலாம், மக்களை ஏமாந்த மக்களை எல்லாம் செய்யலாம். அது அங்க நடந்துச்சு. ஆனா இந்த ஆட்சி மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க, மக்களுக்கு துரோகம் விளைவிக்காதீங்க, நல்லா இருக்காது. அது மாதிரி அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், உங்களை தேடி வர்ற பொதுமக்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவங்க என்ன தேவைக்கு வர்றாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு மக்கள் புகழ்வாங்க. நீங்க நல்ல ஆட்சி செய்வீங்க, மக்களுக்கு உதவி செய்வீங்கன்னா உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டா இந்த எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இதை ஒரு பெரிய குறையா எடுத்து பெரிய லெவல்ல கொண்டு போய் உங்களுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிலவும். அதனால தமிழக முதல்வர் இதில் கவனத்தில் கொண்டு சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தா கூட உடனடியாக தீர்த்து வைத்தால் உங்களுடைய ஆட்சி நீடிக்கும், உங்கள் ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், தமிழகத்திற்கு ஒரு நல்ல முதல்வர் கிடைத்திருக்கிறார் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் உருவாகும். நன்றி, வணக்கம்.